ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான பருப்பு சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பாசிப்பருப்பு செய்கிறதுக்கு இந்த கப் அளவு வந்து 2 கப்பு வந்து சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு இதில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக இது வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு ஆனியன் வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி நான் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அது வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். பட்டை, லவங்கம், ஒரு 3 வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நான் இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகும். இது வந்து புதினா, கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து லிட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 2 கப்பு அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரைஸு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அந்த ரைஸ் ஒண்டி அதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரைஸு நல்லா உதிரியாக வரணும் அரிசி.
ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இது தம்க்கு வச்சிடுறேன். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணி கூட ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். ஸோ இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம தம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு பருப்பு சாப்பாடு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரைஸும் நல்லா வந்து உதிரியாக வருது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான பருப்பு சாப்பாடு ரெடி. ஸோ இது வந்து லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது கூட வந்து புதினா சட்னி இல்லை தயிர் பச்சடி ஸோ ரெடி பண்ணிவிட்டு இதில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ரெசிபியுடன் சந்திக்கலாம். Bye friends. Thank you.